வரல அப்படின்றது தான் எல்லாரோட கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஏற்கனவே வெயிலோட தாக்கம் சுத்தமாக தாங்க முடியல. இதில் ஹீட் வேவ் வேற, அனல் காற்று வீசுமா. வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதிகப்படியான வெயிலில் வெப்பத்தில் நம்ம போகும்போது நம்மளுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டாக்டர்ஸ் சொல்கிறது காலையில் 11 மணிக்கு மேலே வெயிலில் போகிறது தவிர்த்துருங்க. ஏதாவது வேலை இருந்ததுன்னா சாயந்தரம் ஒரு 4 மணி 4:30 மணிக்கு போய் செஞ்சுட்டு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு உத்தமமாக இருக்கும். உங்கள் உடல்நிலைக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எவ்வளோ தூரம் சாத்தியம்ன்றது நம்மளுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம். அப்படி வெயிலில் போய் தான் ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த பருத்தி ஆடைகளை பயன்படுத்துங்க. சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க, கூலர்ஸ் போட்டுக்கோங்க, கேப் போட்டுக்கோங்க. உங்கள் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய பானங்கள்ல இருந்துங்க நிறைய தண்ணி குடிங்கன்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க. இந்த மாதிரியான பாதுகாப்பு வழிமுறைகள் ஒரு பக்கம் இருக்க, ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன? அதிகப்படியான வெப்பத்தை நம்ம உடல் கட்டுப்படுத்த முடியாம உடலோட உஷ்ணம் அதிகமாகி கிட்டத்தட்ட 106 டிகிரி வரை நம்மளோட உடல் வெப்பம் அதிகமாக கூடும். நம்ம உடல் செயலிழந்து போக வைக்கிறது தான் ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் ஸ்ட்ரோக்கோட அறிகுறிகள் தலை சுத்தல், வாந்தி, மயக்கம், இவ்வளோ உஷ்ணமாயும் வேர்க்காம இருக்கிறது, தலை பாரமாகி தலையில யாரோ சுத்தி வச்சு அடிக்கிற மாதிரி தலை வலிக்கிறது, இதெல்லாமே ஹீட் ஸ்ட்ரோக்கோட அறிகுறிகள் தான். இந்த அறிகுறிகள்ல எது வந்தாலும் உடனடியா போய் ஒரு மருத்துவரை பார்க்கறது தான் உசிதமா இருக்கும். இந்த அறிகுறிகளை கண்டுக்காம விட்டோம்னா நம்ம உடல் செயல்பாடு முழுசா இழக்கிறதுக்கு, நீண்ட நேரம் மயக்கத்துக்கு போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கால பாதிப்படைகிற வரைக்கும் காத்திருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வெயில்ல போறதை தவிர்த்துருங்க. அப்படியே போகணும்னா கூட கொஞ்ச நேரத்துல போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துருங்க. வெய்ய காலத்துல முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க. நிறைய இளநீர், இந்த மாதிரி உடலை குளிர்ச்சிப்படுத்துற விஷயங்களை நிறைய உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. மாமிச உணவுகள் சாப்பிடுறத, அதுவும் வெயில் நேரத்துல போய் சாப்பிடுறத கண்டிப்பா தவிர்த்துருங்க. எல்லா கால சூழலையும் சமாளிக்கிற மாதிரி தான் நம்ம உடலோட அமைப்பு இருக்கு. எதையாவது தாக்கு பிடிக்க முடியாம நம்ம உடல் கொடுக்கிற சமிக்ஞைகளை புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே நம்ம உடலுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. உங்க நலனை தேடி நான் இன்பசேகரன்.